ஆஸ்ட்ரோ டிவி அனுசுய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் சுக்கிர பகவான் பயிற்சினால மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போவதனால மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால் சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன், சகல கலைகளுக்கும் காரகன் இந்த சுக்கிர பகவான், அனைத்து இன்பங்களுக்கும் வித்தானவன் இந்த சுக்கிரன், அன்புக்கும் ஆசைக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவன் இந்த சுக்கிர பகவான், அதிர்ஷ்டத்துக்கு காரகன், சிற்றின்ப காரகன், ஆண்களுக்கு கலத்திர காரகன் இந்த சுக்கிர பகவான். அதே போல பரணி பூரம் பூராடம் என்னும் 3 நட்சத்திரங்களுக்கு நாயகன் இந்த சுக்கிர பகவான். சகல சுபிட்சங்களையும் வாரி வழங்கும் மகா பலம் பெற்றவர் இந்த சுக்கிர பகவான். அதே போல ஆனந்தத்திற்கும் சௌபாக்கியத்திற்கும் பணத்திற்கும் காரகம் உள்ளவர் இந்த சுக்கிர பகவான். வாகனக்காரகன் கட்டிடக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அடுத்து வருகின்ற மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை ஒரு 25 நாட்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சொந்த வீட்டில் சிறப்பாக சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையும் கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு பாருங்க, பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சேர்கிறார். அப்ப குரு சுக்கிரன் சேர்க்கை மிக உன்னதமான பலன்களை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்ம குரு விலகி இப்ப ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த குரு நின்ற இடத்திற்கு இப்ப சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு வருகிறார். கோச்சாரத்தில் இந்த குரு சுக்கிரன் சம்பந்தப்படுவது மிக உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்க்கை பெறுவது மிக அதிர்ஷ்டமான ஒரு நிலை. இன்னும் சொல்ல போனா இந்த சுக்கிர பகவான் மீண்டும் அதே இடத்துக்கு வருவதற்குள்ள குரு பயிற்சியை நடந்துருங்க. அப்ப இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். அதாவது குரு பகவான் எந்த இடத்தில் நிற்கிறாரோ அந்த வீட்டுக்குடைய சுக்கிரனே அந்த இடத்துக்கு வரும் பொழுது மிக ஒரு சிறப்பான பலன்களை மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். அப்போ சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது, அதுவும் சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அவர் அஸ்தமன கதியில் இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன்களையே கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துல அதுவும் பார்த்தீங்கன்னா யோகாதிபதி சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். அதே போல் குரு பகவானோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் வலிமை பெற்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சரி, சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 2க்கும் 7க்கும் அதிபதிங்க. அதாவது குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்காதிபதி. மேலும் பார்த்தீங்கன்னா களத்திர ஸ்தானாதிபதி சுக்கிரன், பயணத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ குடும்பாதிபதி, வாக்காதிபதி, தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல அதுவும் சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்து கூடவே குரு பகவான் யோகாதிபதி குரு பகவான் சஞ்சாரம் செய்வது இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்களை மேஷராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும். அப்போ குடும்பாதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது, அதுவும் யோகாதிபதி குருவோடு சேர்ந்து இருப்பது குடும்ப விஷயங்களில் முன்னேற்றம் உங்களுக்கு கொடுக்கும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையுங்க. அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு பிறகு இப்போதான் ராஜபார்வைங்கிறது இருக்கு. அதுவும் அந்த குடும்பாதிபதியே இப்போ குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்போ நீண்ட காலம் குடும்பம் அமையாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் குடும்ப விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் சிறந்து விளங்கும். ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம். அப்போ பண விஷயத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். பணம் சரளமாக புழங்கும் இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு. வராத பணமெல்லாம் வந்து சேருங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பு தரும். அதே போல் 2ஆம் இடம் வாக்குஸ்தானங்கிறதுனால உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வாக்காதிபதி 2ஆம் இடத்துல யோகாதிபதி குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வது உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும். அப்போ 2ஆம் இடம் பலம் பெறுவது மிக சிறப்பான ஒன்றுங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம். இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும்.
மேலும் இந்த சுக்கிரனோடு பாக்கியாதிபதி குரு பகவான் சேர்க்கை பெறுவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க. அதாவது பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது, அதாவது வெளிநாடு மூலம் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும். சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு சம்பளம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் நீண்ட காலம் வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும். அதே போல் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் நினைத்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். அதே போல் 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலம் பெறுவது, பணம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் உண்டு பண்ணும். அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமோகமான பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். அப்போ இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம். பாக்கியாதிபதியோடு இந்த சுக்கிரன் சேர்க்கை பெறுவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும். அரசியல் இருப்பவங்களுக்கு அதிக பண வருவாயை இந்த காலகட்டத்தில் கொடுக்குங்க. அதே போல் ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். அப்போ இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே உண்டு பண்ணும். அதே போல் இந்த சுக்கிரனோடு 5ஆம் அதிபதி சேர்க்கை பெறுகிறார். அதிர்ஷ்டத்துக்குடைய சூரியன் 2ஆம் இடத்துல சுக்கிரனோடு சம்பந்தப்படுவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே உண்டு பண்ணும். அதாவது நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து குழந்தை இருக்குங்க. ஏன்னா 5 கூடையவனும் குரு பகவானும் குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது குடும்ப விருத்தியை உண்டு பண்ணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ யோகாதிபதி சூரியன் உங்களுக்கு குரு பகவானோடு சேர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்து 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதிர்ஷ்டத்தையே உண்டு பண்ணும். அப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. பூர்வீக சொத்து மூலம் ஒரு சில நன்மைகளை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். ஏன்னா 5ஆம் அதிபதியும் இந்த சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்குங்க. இந்த காலம் சிறப்பான காலம். உங்களுக்கு 2ஆம் அதிபதியோடு 9ஆம் அதிபதி சேர்க்கை பெற்று அவரோட 5ஆம் அதிபதியும் சேர்க்கை பெறுகிறார். நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். மேஷராசிக்காரர்கள் 5ஆம் அதிபதியும் சேர்க்கை பெறுவது. அதே போல இந்த சுக்கிரனோடு 3க்கும் 6க்கும் அதிபதியாக உள்ள புதனும் சேர்க்கை பெறுகிறார். 3ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு மறைவு பெற்று 2ஆம் அதிபதியோட சேர்க்கை பெறுவது இந்த வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்க முடியும். மேஷராசி பெண்கள் ஆபரண விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதே போல் மனசில் கொஞ்சம் தைரியம் குறையிற மாதிரி தெரியும். 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதியோடு சேர்க்கை பெறுவது. அப்போ இந்த 3ஆம் அதிபதி மறைவது பாருங்க, ஆபரண விஷயத்தில் ரொம்ப விழிப்பு தேவை. விலை உயர்ந்த செல்போன்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வச்சுருக்கணுங்க. இந்த மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையும். அதே போல் 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதியோடு சேர்க்கை பெறுவது சுலப கடன் கிடைக்கும். அதாவது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். பேங்கில் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். சுக்கிரன் புதன் சேர்க்கை. அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கும் இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். அதாவது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ கோச்சாரம் மிக சிறப்பாக இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஜென்ம குரு விலகி ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது ஒரு உன்னதமான நிலை. அதே போல் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாமே கோச்சாரம் மிக சிறப்பாக இருக்கிறது. நினைத்ததெல்லாம் நிறைவேற இருக்கிறது. நீங்கள் சென்றிடமெல்லாம் சிறப்பு ஏற்பட இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில் முடியும். இப்போ ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் அசுர வளர்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதுவும் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த கூட்டு கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமோகமான பணப்புழக்கத்தை கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி மிக அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண. நன்றி, வணக்கம்.